எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் உங்களை மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி என்ன விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து ஒரு முக்கியமான விஷயம் சோசியல் மீடியாக்களில் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா பல பேரை மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒவ்வொருத்தருமே கதி கலங்கி போயிருக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இது குறித்து டிவிகே தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, தமிழக மக்கள் என்ன சொல்கிறாங்க, இது குறித்து சோசியல் மீடியாக்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்படி அடுத்தடுத்து பல முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொண்டு தளபதி விஜய் அவர்களும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் மீண்டும் சேருவார்களா மாட்டார்களா அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம கடைசியாக தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இந்த ஒரு வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பல அதிர்ச்சி ரகசியங்களையும் பல அதிர்ச்சி உண்மைகளையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்போ நம்முடைய தமிழகத்தில் ஒரு வாரமாக என்ன ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு உங்களை கேட்டால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சொல்லிடுவீங்க, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் குறித்து தான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லிடுவீங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு வார காலத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதற்கும் தளபதி விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் பரபரப்பாக போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்துருந்தாலும் சரி, தளபதி விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜனநாயகன் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்திருக்கும். இப்படி இருக்கிறப்ப அடுத்த ஒரு வாரமும் சரி, அடுத்த ஒரு மாதமும் சரி, அடுத்த ஒரு வருடமும் சரி, தளபதி விஜய் அவர்களை பற்றியதான் நம்முடைய தமிழகமே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க போகுது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது. தளபதி விஜய் அவர்கள் என்னைக்கு அரசியலுக்குள்ளே வந்தாரோ அன்னைக்கு மொத்த தமிழகமே அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறதை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி ஒவ்வொரு டிவி மீடியா நிறுவனமே சொல்லிட்டாங்க, நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறோம், நிறைய கண்டென்ட் போடுறோம், அதுக்கெல்லாம் எங்களுக்கு வியூஸ் வர்றது கிடையாது. தளபதி விஜய்ங்கிற பேர் வந்துட்டால் போது எங்களுக்கு வியூஸ் அவ்வளோ வருது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரை பற்றி பேசாமல் நாங்கள் வேறு யாரை பற்றி பேசுறது அப்படின்னு டிவி மீடியாக்களே சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தளபதி விஜயா அவர்லாம் ஒரு ஆளாப்பா, நாங்களாம் 75 வருட கட்சி, எங்களதை விட அவங்க பெரிய ஆளாப்பா, இங்கே நாங்கள் தான்ப்பா பெரிய ஆள், அவர்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவர்லாம் ஒரு நடிகர், இன்றைக்கி வருவார் நாளைக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு 75 வருட கட்சி 55 வருட கட்சியும் இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் சுற்றியே தான் பல விஷயங்களையும் பல கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்த அரசியலுமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை சுற்றி தான் போயிட்டுருக்குது. அவர் எந்த பக்கம் போகிறாரோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. அவர் ஒவ்வொரு மேடையிலையும் எந்தெந்த தப்பை ஆளும் கட்சியினர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரோ அதை தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஆளும் தரப்பினர் மறுப்போ இல்லை அதற்கான பதிலோ தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சனி ஞாயிறும் அவர் என்ன பேசுகிறாரோ அதற்கான பதிலாக தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2031 தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு கட்சியாக டிவிகே இருக்கும். அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதற்கு முக்கியமான காரணம், வெறும் இளைஞர்கள் மட்டும் டிவிகே பின்னாடி இல்லை, இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கூட அந்த கட்சி பின்னாடி தான் இருக்குது. 95% குழந்தைகள் டிவிகே பின்னாடி தான் இருக்குது. டிஎம்கே பின்னாடியும் ஏடிஎம்கே பின்னாடியும் 90s 80s 70s 60s இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க யார் பக்கம் சப்போர்ட் இருக்கிறாங்கன்னா டிவிகேவுடைய சப்போர்ட் தான் இருக்கிறாங்க. அதனால் 2031 அதற்கு மேலெல்லாம் டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் தமிழகத்தில் இருக்க போகுது. அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் தெரிந்து கொண்டு தனக்கு ஒரு காம்படிஷனாக டிஎம்கேவை இப்பயே வளர்த்திட்டு இருக்கிறாரு. அதனால தான் டிஎம்கே விசஸ் டிவிகேக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு தனக்கு நிகரான ஆளாக டிஎம்கேவை அவர் தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் இதையெல்லாம் தெரிந்தே தான் பண்ணுறாரு. ஏன்னா 2031 மேலே டிவிகே மட்டும்தான் சக்தியாக இருக்க போகுது. டிவிகே யாரை எதிர்கட்சியாக அது பெரிய விஷயமா பேசுதோ அதுதான் எதிர்கட்சியாகவும் இருக்க போகுது. என்ன தான் டிஎம்கேவை பற்றி டிவிகே தளபதி விஜய் அவர்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் அவர் தனக்கு அடுத்தபடியாக டிஎம்கேவை கூட இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால தான் தனக்கு எதிர் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இவருடைய டைவர்ஸ் குறித்து பல முக்கியமான விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இந்த டைவர்ஸில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் எலெக்ஷனுக்கு சரியாக 30 நாட்களுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க.
இதுதான் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருடைய கேள்வியும் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேடம் நீங்கள் வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண சரிதான். சரி, நாங்கள் வந்து தப்புன்னு சொல்லலை. ஏன்னா நிறைய கணவன் மனைவிகள் இருக்கிறாங்க, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் ஏன் இந்த டைவர்ஸை சரியாக 30 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணணும்? அப்போ இதற்கு பின்னாடி எந்த ஒரு அரசியல் கட்சி இல்லைன்னு நாங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா? எந்த ஒரு அரசியல் கட்சியுடைய தூண்டுதலும் இல்லாமல் தான் சரியாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய கணவருக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நீங்கள் பண்ணணுமா? இப்படி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் உங்கள் கூட எதற்காக பேசணும்? அப்போ அவர் உங்கள் கூட பேசாமல் இருந்தது இது எல்லாம் சரிதானே அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனு வந்து லீக் ஆகிருக்குது. இது குறித்து வந்து சில முக்கியமானவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தமிழக வரலாற்றிலும் சரி, இந்திய வரலாற்றிலும் சரி, எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ செலிபிரிட்டிகள், எத்தனையோ புகழ் வாய்ந்தவர்கள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யாருடைய மனுவும் வந்து லீக் ஆனதே கிடையாது. முதல் முறையாக வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணப்பட்ட மனு வந்து லீக் ஆகிருக்கு. இது வந்து ஒரு கிரைம் சீன் கிடையாது. கிரைம் சம்மந்தப்பட்ட ஒரு மனுனா ஆன்லைனில் இருக்கட்டும், நம்ம போய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பர்சனல் சம்மந்தப்பட்ட மனு, யாரால் நினச்சாலும் அதை எடுக்கவே முடியாது. அப்படி இருக்கிற ஒரு மனு வந்து இத்தனை பக்கம் மனு சோசியல் மீடியாக்கள் எப்படி வெளியாகிருக்கும்? இதற்கு பின்னாடி அரசியல் கட்சி தானே இருக்குது அப்படின்னு வந்து சமூக வலைத்தளங்களில் டிவிக்கு ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாது, மொத்த தமிழக மக்களுமே தளபதி விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை தான் இப்போ தளபதி விஜய் அவர்கள் பண்ண ஒரு விஷயம் மிக பெரும் அளவுக்கு கொந்தளிப்பை உண்மையை சொன்னால் டிவிக்கே உடைய தொண்டர்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுக்கு இருக்கிற எலெக்ஷன் பயம் கூட உங்களுக்கு இல்லையே. நாங்கள் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் எப்படி வந்து ஓட்டுக்களை சேகரிக்கலாம், அலையன்ஸை பற்றி பேசலாம், இப்படி இதை பற்றி நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எதனால் த்ரிஷாவோட திருமணத்துக்கு சேர்ந்து போகணும்? அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது சேர்ந்து போகலாம்ல, இப்பயாவது சேர்ந்து போகணும். எங்களுக்கு நாங்களும் எவ்வளவு தான் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எங்களால் முடியல அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் டிவிக்கேவுடைய தொண்டர்கள் வந்து மிக பெரும் அளவுக்கு மன உளைச்சலில் கதறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. அந்த ஒரு மனுவில் ஒரு குறிப்பிட்ட நடிகை அப்படின்னு மனைவி சங்கீதா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படி வந்து ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சுருக்கிறதுனால தளபதி இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பூதாகரமாக பேசிகிட்டே இருக்கப்படும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து பப்ளிக்கில் அப்பியரன்ஸ் ஆனால் இதை பற்றி யாரும் தவறாக பேச மாட்டாங்க அப்படிங்கிறத இப்படி பண்ணான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இன்னொரு தகவல் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் இருவரும் மனப்பூர்வமான திருமண ஒப்பந்தம் போட்டு கொண்டதா ஒரு முக்கியமான தகவல் வந்து வெளியாகி இருக்குது. ஆனால் இந்த ஒரு தகவல் குறித்து இது வந்து எதிர்க்கட்சியினர் பரப்பினதாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவருடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்து மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு கிடையாது, சரியாக ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடியே விஜய் அவர்களை, சங்கீதா அவர்களை மனதிலிருந்து தூக்கிட்டாரு. அதற்கு முக்கியமான காரணம், இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி எப்படி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி சங்கீதா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தளபதி விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தினாரோ, அதே மாதிரி 5-6 வருடங்களாகவே தளபதி விஜய் அவர்களுக்கு சங்கீதா அவர்களை பிடிக்காத ஒரு காரணத்தினால இப்படியே இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து முழுவதுமாக சங்கீதை விட்டு விலகிட்டார் அப்படின்னு ஒரு கருத்து பரவிட்டுருக்கு. ஆனால் அந்த திருமண ஒப்பந்தம் வந்து முழுக்க எதிர்க்கட்சியோட சதிர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இந்த குறிப்பிட்ட வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்களும் விஜயமணி சங்கீதா அவர்களும் சேரணுமா, சேரக்கூடாதா? சேர்ந்தால் நல்லா இருக்குமா, இல்லை பிரிஞ்சிருந்தால் தான் நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? யார் மீது தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? யார் செஞ்சது நியாயம்னு நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்கள் மீது நியாயம் இருக்கா, சங்கீதா அவர்கள் மீது நியாயம் இருக்கா? உண்மையாலும் என்ன நடக்கணும்? இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் சேரணும்னு நினைக்கிறீங்களா, சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.